ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பத்தி பார்க்கலாம். நம்ம கடந்த வீடியோல தான் பார்த்திருப்போம். நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈரானுடைய பேங்கை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லாவே சைபர் அட்டாக் பண்ணி அங்கிருந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குமே டிரான்ஸ்பர் ஆக முடியாமலும் எடுக்க முடியாமலும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தடுத்து வச்சிருந்தாங்கன்னு அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஈரான் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திலேயே அதே வேலையை திருப்பி அமெரிக்காவுக்கு செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய சோசியல் செக்யூரிட்டி நம்பர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க ஹேக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் என்ன, அவங்கள்ட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, ஹோல்டர் யாரு, அவங்களுடைய அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேங்க் இன்ஃபர்மேஷனுமே 2.7 பில்லியன் நம்பர்ஸ் உடையது அமெரிக்காவை சேர்ந்தவங்களுக்கு எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 2 பேர்த்தோட மட்டும் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க, இது ஜஸ்ட் ஒரு 2 பேர் சாம்பிள் தான் பாத்துக்கோங்க, நாங்க இதே மாதிரி 2.7 பில்லியனுக்கும் எடுத்துட்டோம், நாங்க வெளியிட்டோம்னா உங்களுக்கு தான் சேஃப் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள்லாம் இதுல மரண சாக்கு. ஏன்னா அவங்களுக்கு 2.7 பில்லியன்னா எத்தனை பேர், அத்தனை லட்சம் பேருடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்து வெளியிட்டா அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல வெளியே போயிருச்சுனாவே அவங்களுக்கு சேஃப் இருக்காது. அவங்களுடைய மணியை ஹேக் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடும். நிறைய பேர் இவங்க பர்பஸா இவங்க ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிளுக்கு நாங்களும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. ஆனா அந்த விஷயம்ல வெளியே வந்தா நேரடியாகவே அங்க இருக்கக்கூடிய ராபரி செய்யறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா போயிடும். இப்ப எல்லாமே ஆன்லைன் மூலமாக ஸ்கேம் அதே மாதிரி திருட்டுன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செக்யூரிட்டி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கால அது ஒரு பெரும் பிரச்சனையாக எழுந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நேத்து இவங்க போய் ஈரானை அட்டாக் பண்ணாங்க. அவங்க இன்னைக்கு பதிலுக்கு அதே சைபர் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா நேரடியாக ஈரானோடது அமெரிக்கா தான் பண்ணாங்கன்றோ இல்ல அமெரிக்காவோடது ஈரான் தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபோ இல்ல யாருமே அக்செப்ட் பண்ணல. ஆனா 2 பக்கம் பேக் டு பேக் நடந்திருக்கு. அங்க நடக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் நம்மளுடைய எதிரிகள் நம்மளை போருக்கு இழுக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது பதிலுக்கு இதை செஞ்சிருக்காங்க ஒரே நாள்லங்கும் போது இது பேக் டு பேக்கா நடந்திருக்கு. பழி வாங்கக்கூடிய முயற்சி தான் இவங்களுடைய வேலைதான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அந்த வேலை நடந்திருக்குது. மறுபக்கம் பார்த்தா இந்த சமாதான பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு சொன்னாங்களே, அதுக்கு பார்த்தா இந்த ட்ரம்ப் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்காரு இந்த நெத்தனியாவுக்கு. சென்றுவா வென்றுவா, நீங்க போங்க, போற நிறுத்துங்க, பேசுங்க, அதுக்கப்புறம் பிணைக்கைதிகளை மீட்டுட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நெத்தனியாக அந்த போரை நிறுத்துறதுக்கு 0.01 அளவுக்கு கூட எண்ணம் இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கூட போங்க, பிணைக்கைதிகளை மீட்டுட்டு வாங்க, சமாதானம் தான் ஒரே தீர்வு அப்படின்லாம் ட்ரம்ப் சொல்லி அமைச்சிருக்காரு நெத்தனியாவுக்கு. ஆனா அது ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு விடிஞ்சா தெரிஞ்சிட போது. வெள்ளை கொடியை காமிச்சிருக்காங்களா இல்ல சிவப்பு கொடியை காமிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு. இதே நேரத்துல இதுல ஈரானும் கலந்து கொள்றாங்க. ஈரானை வாங்க கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன காரணம், ஈரானை இவங்க கூப்பிடுவாங்களா, ஈரான் வந்தா நாங்க வரமாட்டேன்னு தானே சொல்லணும். ஆனா அதை விட்டு போட்டு ஏன் ஈரானை கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தா, ஈரான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய தாக்குதலை தொடங்க முடியாது, தொடங்கவே கூடாது. அந்த விஷயம் முடிகிற வரையும் இவங்க என்னைக்கு சமாதான பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க, முடிச்சதே இல்லை. இழுத்து 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 கொண்டு போயிட்டு அதுக்கு மறுபடியும் 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை வேற ஒரு விஷயம், இன்னொரு ஒப்பந்தம், இன்னொரு நிபந்தனைன்னு சொல்லிட்டு ஜவ்வா இழுப்பாங்க. அதனால ஈரானையும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஈரான் சொல்லிட்டாங்க, நாங்களா வரல, எங்களுக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க போங்க அந்த கத்தாரு, எஜிப்து, அதுக்கப்புறம் ஹமாஸ் கூப்பிட்டு பேசுங்க, இஸ்ரேலை வச்சு பேசுங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க உங்களை பதில் தாக்குதல் செய்யறதுதான், அது நீங்க எங்களை அடிச்சதுக்கானது, இந்த இடத்துல நீங்க எங்களை கூப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் கடைசியா இல்ல நீங்க வந்தே ஆகணும் கூப்பிட்டதுக்கு, சரி நாங்க பார்வையாளராக வரோம், நாங்க என்ன பண்ண மாட்டோம், இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டோம், உங்க ரூல்ஸை நாங்க மீறதான் எங்க வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டோம், சும்மா பார்த்துட்டு போறோம், கூப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல இப்போ ஒரு செய்தி ஜெருசலம் போஸ்ட்லயே வந்திருக்குது. ஜெருசலம் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தா இஸ்ரேலை முற்றிலுமாக சார்ந்த ஒரு ஊடகம்னு சொல்லலாம், பத்திரிகைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பத்திரிகையிலே என்ன வந்துட்டுன்னு பார்த்தா, இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹனியா அவர்கள் மரணத்துக்கு காரணமே மொசாட் தான், அதுல இவங்க எல்லாம் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து ஈரான்ல சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை ஜெருசலம் போஸ்ட்ல விட்டுருக்காங்க. கேட்கும் போதே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், என்ன இது புரியாத மாதிரி இருக்குன்ட்டு.
அதாவது வந்து இஸ்ரேலே சொல்றாங்க அமெரிக்கா நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு ஈரான்கிட்ட காட்டி கொடுத்துட்டாங்க. அதுவும் வந்து யார் யாரெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து லிஸ்டே எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம்னா இஸ்ரேல் வந்து செஞ்சாங்க, அதை மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து அமெரிக்காட்ட பர்மிஷன் வாங்காம செஞ்சிருக்க மாட்டாங்க, அமெரிக்காட்ட சொல்லாம செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அதை வந்து இப்ப அமெரிக்கா காட்டி கொடுத்துட்டாங்கிறாங்க. இதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா, இது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் தெரியாது. ஆனா ஜெருசலம் போஸ்ட்ல இன்னைக்கு வந்திருக்கு. இதே சமயத்துல நம்ம காலையிலேயே வீடியோல என்ன சொன்னோம், இவங்களுக்கு ஆயுதத்தை விற்பனை செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நேற்று ஒரு நாள்ல மட்டும் 20 பில்லியன் அளவுக்கு வந்து ஆயுதத்தை கொடுத்திருக்காங்கன்னா, இந்த போரே வராட்டினா இனி எப்படி வந்து ஆயுதத்தை விற்பனை செய்யறது? அதுக்கு என்ன பண்ணணும், போரை தூண்டிடணும். என்ன இந்த ஈரான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க, அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம சும்மா விளையாட்டுக்கு தான் மிரட்டிட்டு இருக்கோம், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதை இதை நம்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இஸ்ரேலா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, உக்ரைனாவே இருந்தாலும் சரி, இவங்க வந்து அந்த போரை முடியாம வச்சுக்கணும், ஆயுதத்தை விற்பனை செய்துட்டே இருக்கணுங்கிறதுக்கான வேலைகளை செய்துட்டே இருப்பாங்க. அப்படிதான் வந்து இதுவும் வந்து வெளியாயிட்டு இருக்குது. இது ஆனா வந்து பார்த்தா எப்பயுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க யாரும். நாங்க சொன்னோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா மறுத்துருவாங்க அமெரிக்கா. ஏன் இப்படி ஜெருசலம் போஸ்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வன்மையாக கண்டிப்பாங்க. அவ்வளவுதான் நடக்குமோ தவிர அமெரிக்காவை ஒத்துக்க மாட்டாங்க. இஸ்ரேலும் வந்து அமெரிக்காவை புடிச்சு திட்டவும் மாட்டாங்க. அமெரிக்காவோட ஆயுதத்தை நம்பிதான் இஸ்ரேல் இருந்துட்டு இருக்கு, இந்த போரை நம்பிதான் இப்ப அமெரிக்கா இருந்துட்டு இருக்குது. அப்படிங்கறதுனால அந்த வேலையும் பண்ணிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியாகி கொண்டிருக்கு. இதற்கு நடுவுல வந்து சவுதியை பார்த்து கேட்டிருக்காங்க, உங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்களே பஞ்சாயத்துக்கு, கொஞ்சம் போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சவுதியுடைய மன்னர் சொல்லியிருக்காரு, நான் உசுரோட இருந்தது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலையா, யாரெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு போனாங்களோ அவங்க எல்லாம் இறந்துடுறாங்க, அதனால நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சவுதி மன்னர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது ஹனியா அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தையின் காரணமாகத்தான் கொல்லப்பட்டாரு, அதனால வந்து நானும் போனேன்னா என்னையும் கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து சவுதியுடைய மன்னர் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல துருக்கியுடைய அதிபர் எர்டோகான், எல்லா முஸ்லிம் நாடுகளும் வாங்க, பாலஸ்தீன மக்களுக்கு வந்து அமைதியை வாங்கி தருவோம், சமாதானத்தை வாங்கி தருவோம், பேச்சுவார்த்தையில ஒரு தீர்மானத்தை வந்து வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டிருக்காரு. ஒரு ஆயுதம் கூட இதுவரை அவங்களுக்கு கொடுத்து உதவவே இல்லை. அவ்வளவு பெரிய நேட்டோ நாடுகள்ல வந்து பலமான ஒரு நாடா இருந்தும் கூட வந்து நேரடியா எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம துருக்கி வந்து வாயிலேயே வந்து நல்லா வந்து ரீல் விட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கும் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. என்ன சவுதி அளவுக்கு மோசம் இல்லைன்னு சொல்லலாம். சவுதி நான் போகணுமான்னு கேட்கறாங்க. இதே நேரத்தில் துருக்கி என்ன சொல்றாங்கன்னா, வாங்க எல்லாரும் போலான்னு கூப்பிடுறாங்க. இவங்க போனாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல, போகாம இருந்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. அங்க வந்து இஸ்ரேல் முடிவு பண்ணிருச்சுன்னா போர் செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேச்சு வந்து கொண்டு போவாங்க. இல்ல இஸ்ரேல் வந்து நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போயிருவாங்க. இது இல்லாம இன்னைக்கு பார்த்தா மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் ரஷ்யால வந்து என்ன பண்ணாங்க, விளாடிமிர் புட்டினை சந்திச்சாங்க, பேசினாங்க. அந்த மீட்டிங் உடைய முதல் காரணமே என்னன்னு பார்க்கும்போது மறைமுகமாக சொல்லப்படுவது என்னன்னா, இவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு அப்பாஸ் அவர்களுக்கு. இறந்தாலும் கூட அடுத்த ஆட்சியாளர் அங்க வர வேண்டியது இருக்கும். வயது முதிர்வு காரணமாக அங்கங்க பார்த்தா இப்ப ஜோ பைடன் போயாச்சு, இந்த பக்கம் வந்து பார்த்தா ஈரான்ல ஆக்சிடென்ட் நடந்து வந்து அப்படியே ஆள் மாறியாச்சு. இப்ப அப்பாஸும் மாறுற நிலைமை வந்தா யார் அங்க வருவாங்க, என்ன வந்து பேசி வச்சிருக்காங்க அப்படிங்கறதை கூப்பிட்டு கேட்கறதுக்காகத்தான் வந்து கூப்பிட்ட மாதிரியான விஷயங்கள் கசிந்து கொண்டிருக்கு. அந்த இடத்துலயும் போய் அப்பாஸ் வந்து நாங்களா ஒத்துமையா தான் இருந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு சுதந்திரம் தான் வேணும், அதே மாதிரி வந்து எங்க நாட்டை தனியா பிரிச்சு கொடுத்துருங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போய் அங்க போய் சும்மா பேசிட்டு வந்திருக்காரு. இதனால எல்லாம் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் வர மாதிரி தெரியல. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த போருக்குள்ள ஈரான் தாக்குனா ஏதாவது ஒரு விஷயம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கோ தவிர, இல்லாட்டினா இது ரொம்பவே நீண்ட நாட்கள் இழுத்துட்டு போற மாதிரி தான் தெரியுது. ஒரு வருஷமே ஆனாலும் சரி, இன்னும் ஒரு வருஷத்துக்கு கூட இந்த போர் போக மாட்டிருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி வருஷ கணக்கா போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மாறிட்டு இருக்கு. இது இல்லாம அமெரிக்காவுடைய நிலையங்கள்லாம் இருக்கு சிரியால, அதெல்லாம் வந்து இப்ப தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஈரான் வந்து இப்படி எல்லாம் ஆளை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, ஈராக்லயும் சிரியாலையும் என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய நிலையங்களா குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்ப போய் ஹனியா அவர்களை தாக்கிட்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் இன்னும் நேரடியான பதிலடி வந்துச்சோ இல்லையோ சைக்காலஜிக்கல் வார் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அமெரிக்காவுடைய நிலையங்களுக்கு கூட வந்து தாக்குதல் நடந்து கொண்டு இருக்குது. எண்ணெய் நிலையங்களை வந்து கைப்பற்றி இருந்தாங்க, எண்ணெய் கிணறுகளை எல்லாம் பிடிச்சிருந்தாங்க. அப்பப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈரான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த மாதிரி ஹேக்கிங் வேலையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இஸ்புல்லா பார்க்கும்போது இஸ்புல்லா இஸ்ரேலுடைய உளவு தளங்களையும் அவங்களுடைய ரேடார் அமைப்புகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமான வீடியோக்களை அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. மறுபக்கம் வந்து பார்த்தா காசாக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நேற்றைய தினம் நடந்த தாக்குதல மட்டுமே 3 படைகளை வந்து காலி செய்திருக்காங்க. உள்ள வர வச்சு பங்கருக்குள்ள அவங்க வந்து அந்த செட்டப்லாம் உள்ள வச்சு யாருமே இல்லைங்கிற மாதிரி காமிச்சு உள்ள வர வச்சதுக்கு அப்புறம் அவங்க உள்ள போறாங்க. உள்ள போனோம் ஒரு வெடி விபத்தை ஏற்படுத்தி உள்ள வந்த வாயிலே முதல்ல மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கைது பண்ணி வச்சிடுறாங்க. உள்ள போய் வெடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் எத்தனை பேர் போறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மோசமான நிலைமையில தான்
மோசமான நிலைமையில இறந்துதான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி 3 படைகளுக்கு நேற்று சுரங்கத்துக்குள்ள வர வச்சு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சுரங்கத்துக்குள்ள வர வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள கேட்டா நாங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த கண்டுபிடிச்ச சுரங்கத்தை வேற அழிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பொறியை வந்து அந்த சுரங்கத்துல வச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் அந்த வேலையை வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்னைக்கு வந்து 3 படை அப்படிங்கிறது, படையினா ஒரு 8ல இருந்து 10 நபர்கள் இருப்பாங்க, அதுக்கு மேல அதிகமாக இருக்க மாட்டாங்க. அதனால வந்து அப்படி ஒரு 3 படைகள் அழிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு செய்தி கூட வெளியாயிருக்குது. இன்னைக்கு 10,700 நபர்களுக்கு மேல மனநோயில பாதிக்கப்பட்டு இஸ்ரேல் ராணுவம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறதாகவும், இப்ப வந்து பார்த்தா அதுல 3,500 பேர் வந்து இன்னுமே மருந்துகள் சாப்பிட்டுட்டு அந்த கவுன்சிலிங்லேயே இருந்துட்டு இருக்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தா உள்ள வர்றாங்க. இந்த தாக்குதல் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு பித்து பிடிச்சே போயிருது. ஒரு ராணுவம் போருக்கு வராங்க, அதுக்கப்புறம் வந்து தரைவழி தாக்குதலுக்கு போறாங்க, ஆயுதம் வச்சிருக்காங்க, மெர்கவா டேங்க் இருக்குது, D9 புல்டோசர் இருக்கு, ட்ரூப்ஸ் வாகனம் இருக்கு, இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்க, மேல இருந்து வான் தாக்குதல் பண்றாங்க. எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டாலும் இவங்களுக்கு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய போராளிகள் கொடுக்கக்கூடிய அடியின் காரணமாகத்தான் அந்த பித்து பிடிக்குது. ஆனா இதுவரையும் வந்து ஹமாஸ் போராளிகளுக்கு யாராவது வந்து மனநோய் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தா, யாராவது தப்பா மாத்தி அவங்களுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டாங்களான்னு பார்த்தா அந்த மாதிரி செய்திலாம் பார்க்க முடியாது. ஆனா இங்க வந்து ஃப்ரெண்ட்லி அட்டாக் அப்படிங்கிற பேர்ல அவங்க ஆட்களே அவங்களே வந்து தவறுதலாக சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கு வேற வந்து ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க சுட்டதுல வந்து செத்துறாங்க எதிராக இருக்கக்கூடியவங்க, அவங்க ராணுவத்தை சேர்ந்தவங்களே. இது எல்லாமே மனநோயின் காரணமாக சொல்றாங்க. அங்க அந்த பாலஸ்தீன மக்கள் வந்து இந்த 10 மாசமா சாப்பாடு இல்லாம எந்த சௌகரியமும் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவர்கள் கூட வந்து மனநோயெல்லாம் ஏற்படல, உடல்ல தான் நிறைய நோய் ஏற்பட்டிருக்கு. இத்தனை இனப்படுகொலையும் செய்யக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்துடைய நிலைமை பார்த்தா ஒரு கெட்டவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதை வந்து காட்டக்கூடிய விதத்துல இருக்கு. இது நிச்சயமாக இறைவனுடைய தண்டனை தான். செய்யக்கூடிய அநியாயத்துக்கு தான் 10,500க்கு மேல வந்து இவங்களே சொல்றாங்கன்னா எத்தனை பேர் இருந்துட்டு இருப்பாங்க நம்ம கணக்கே போட முடியாது. இவங்க வாயில 10,000 எல்லாம் வந்து எண்ணிக்கையே வராது. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதோட 2-3 மடங்கே தாண்டி போயிட்டு இருக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.